திமுக ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கேட்கப்பட்டதாக தாராபுரம் அரவிந்தோ வித்யாலயா தாளாளர் வினிதா கோவிந்தசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி மற்றும் பல்வேறு விஷயங்களுக்காக லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில தற்போது தாராபுரம் அரவிந்தோ வித்யாலயா தாளராகக்கூடிய வினிதா கோவிந்தசாமி என்பவர் தனது எக்ஸ் தளத்துல ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஸ்ரீதர் பேம்புவை தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய தாளரும் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சியில எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கேட்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி நடத்திய போது பள்ளியை மூடிவிடலாம் என்ற எண்ணம் பலமுறை வந்திருப்பதாகவும், திமுக ஆட்சி தொடர்ச்சியாக பணம் கொடுக்க வேண்டும் என நாங்கள் சோர்வடைந்து விட்டதாகவும் அதில் அவர் தெரிவித்திருக்கிறார். பணம் கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பால் சோர்வடைந்து பள்ளியை மூடிவிடலாம் என்று நினைத்ததாகவும், பேராசைக்கு கூட ஒரு எல்லை இருக்கும், ஆனால் எங்களிடம் பணத்திற்கு எதிர்பார்த்தமைக்கு எல்லை இல்லை என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் பள்ளி தொடர்பான எந்த அங்கீகாரத்துக்கு சென்றாலும் பணம் எதிர்பார்த்ததாகவும், பாதுகாப்பு, கிச்சன், ஹாஸ்டல் என எதற்கு அனுமதி கேட்டு சென்றாலும் பணம் எதிர்பார்ப்பாக என்றும் அதை தெரிவித்திருக்கிறார். 2022 சென்னையில் நடைபெற்ற உலகக்கோப்பை செஸ் போட்டி விளம்பரத்திற்கு எங்கள் பள்ளி வாகனத்தை வற்புறுத்தி பெற்றதாகவும் அதில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அப்போதைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் பிரம்மாண்ட புகைப்படத்துடன் எங்கள் பள்ளி வாகனத்தில் விளம்பரம் செய்து கொண்டதாகவும், உலகக்கோப்பை செஸ் முடிந்த பிறகும் கூட மு.க. ஸ்டாலின் அவர்களின் பலத்தை கூடிய விளம்பரத்தை அகற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விளம்பரத்தை அகற்றிக் கொடுங்கள் என கேட்டதற்கு நீங்களே செலவு செய்து அகற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறியதாகவும், எங்களிடம் பணம் தாருங்கள் என வேண்டுகோள் வைக்க மாட்டார்கள், கொடுங்கள் என டிமாண்ட் செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தாக்குதல் இருந்த எங்களுக்கு தற்போது நிம்மதி கிடைத்திருப்பதாகவும் வினிதா அவர்கள் தனது எக்ஸல் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். கலைவாணி பள்ளி தாளர் ஸ்ரீதர் பேம்புவை தொடர்ந்து மற்றொரு விவரங்களை வழங்கமைக்கு நன்றி கதிரவன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.